ஹாய் கைஸ், நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் விளையாடுற பிளேயர்ஸோட பிஹேவியர் எல்லாமே அப்நார்மலாக வித்தியாசமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை முடியறதுக்கு முன்னாடியோ இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க நமக்கு. அங்கே டார்க் சைடு நிறைய விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் அந்தளவுக்கு லீக் ஆகாது, முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. இதையே நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த லக்னோ எக்ஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் கூட லக்னோ கேவலமாக தோத்துட்டாங்க. லக்னோ டீமோட ஓனர் வந்து கேஎல் ராகுலை நல்லா திட்டினாரு. அதெல்லாம் நல்லா வைரல் ஆச்சு. இந்த வீடியோ நிறைய இன்டர்நெட்ல எப்பயும் கிடைக்கும். இதெல்லாம் ஏன் இப்போ சொல்றேன்னா, இதை விட வல்காரிட்டியா நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்ல நடக்கும். அதெல்லாம் ஒரு பிசுறு தட்டாம கிரிக்கெட்ல நடக்கிற மொத்த வல்கரான சம்பவமும் அப்புறம் பிட்டிங் பத்தி சொல்ற டீட்டெயில்ஸும் அவ்வளோ ரியலாக காமிச்ச சீரிஸ் தான் இன்சைட் எட்ஜ். இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த மொத்த வெப் சீரிஸும் கிரிக்கெட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வச்சு தான் இதை எடுத்திருப்பாங்க. நீங்கள் பியூர் கிரிக்கெட் ஃபேனாக இருக்கீங்கன்னா இல்லை ஐபிஎல் மட்டும் பார்க்குறீங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கான சீரிஸ் தான் இது. ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு கூட போர் அடிக்காமல் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். ஒரு எபிசோடுக்கு அப்புறம் முடியும் போது கிளிஃப்ஹேங்கரோட தான் முடிப்பாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறது தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் நடிக்கிறதுக்காக பர்ஃபெக்டான ஆக்டர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா பாலிவுட்டில் இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் கூட இந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்க. லைக் விவேகம் படத்தில் வில்லனா நடிச்சார்ல விவேக் ஓபராய், அவரும் இந்த சீரீஸில் நடிச்சிருக்காரு வில்லனா. நீங்கள் பாலிவுட் படம் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஆக்டர்ஸ் பாலிவுட் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அடுத்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த வெப் சீரிஸில். இதை தாண்டி இந்த வெப் சீரிஸில் கிரிக்கெட் நடக்கிற மேட்ச் ஸ்டேடியம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இதோ ஒரிஜினல் மேட்ச் பார்க்குற மாதிரியே ஃபீல் கொடுத்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. டைட்டிலில் ஒரு மியூசிக் நீங்கள் ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வெப் சீரிஸ்க்கு மொத்தம் 3 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. சீசனுக்கு 10 எபிசோடு இருக்கும். ஐஎம்டிபியில் இதுக்கு ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டபிள்யூ அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி எனக்கு என்ன மைனஸ் பட்டதுன்னா, இந்த சீரிஸில் கிரிக்கெட் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதே தாண்டி இதில் அடல்ட் கண்டென்ட் நிறையவே இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. இது மட்டும் தான் எனக்கு மைனஸில் பட்டது. அதை தாண்டி 3rd சீசன் தமிழ் டபிள்யூ அவைலபிளாக இல்லை, ஹிந்தியில் மட்டும் தான் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா முதல் 2 சீசன் பார்த்தாலே போதும், 3rd சீசன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீரிஸ் தான் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இன்சைட் எட்ஜ் வெப் சீரிஸோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.